குட் மார்னிங். ஸோ மக்களே, இப்போ வந்து நான் ஷட்டில் இருக்கேன். இந்த ஷட்டில் வந்து 20 rupees. இது வந்து தாஜ்மஹாலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு உங்கள் ஓன் வெஹிக்கிள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷட்டில் ஏறிட்டு இந்த இடத்துல இது கவர்மெண்ட் ஷட்டில் தான். 20 rupees. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதில் ஏறி அப்படி தாஜ்மஹாலுக்கு போயிடலாம். ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து. ஸோ லெட்ஸ் கோ. செம்மையாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க, கைட் வேணும் அப்படின்னு. நான் கைடெல்லாம் தேவையில்லை, நானே போகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் see. ஓகே, ஸோ பாருங்க, டிஃபரெண்டான மக்கள் இருக்காங்க இங்கே, ஃபாரினர்ஸ் இருக்காங்க. என்ன பாருங்க, ஸோ தாஜ்மஹாலில் சந்திக்கிறவங்கள என்டர் ஆகியாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஐயோ, ஒவ்வொரு மாதிரி கைட் கேட்குறாங்க. அல்ல, என்ன சொல்கிறது, முதல்ல 800 நாங்கள், அதுக்கப்புறம் 500, இப்போ 300 ஆயிடுச்சு. உள்ளே வந்தால் 300. அங்கே பாருங்க தாஜ்மஹால். எங்கள் பக்கத்தில் போகலாம். ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் தாஜ்மஹால். ஆக்ரா சிட்டியில் யமுனா நதி ஓரத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கிற ஒரு செம்ம ஸ்பாட்டுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இது ஒரு நினைவாலயம் இல்லை, இது ஒரு லவ் ஸ்டோரி, எமோஷனல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் நாம் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம், த தாஜ்மஹால். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம வந்தோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்தால் வீடியோஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை, ஃபோட்டோஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை, அவ்வளோ இருக்கு இடம். ஸோ இப்போ நம்ம அந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். க்ரௌடுன்னா க்ரௌட், அட்டகாசமான க்ரௌட், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வர்றதா இருந்தால் காலையிலே வந்துடுங்க. இது வந்து ஓப்பன், காலையில் சன்ரைஸுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. சன்ரைஸுக்கு ½ hour முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தாலாம் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. உலகத்தில் 7வது அதிசயம் அப்படின்னு இந்த தாஜ்மஹாலை சொல்லுவாங்க. இதை வந்து யுனெஸ்கோவால் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக 1983 அறிவிச்சிருக்காங்க. தாஜ்மஹாலுக்கு மொத்தம் 3 கலர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னடா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம், மார்னிங் சன்ரைஸில் வந்து பிங்க் அண்ட் கோல்ட் ஷேடில் வந்து க்ளோ ஆகும். ஈவினிங் சன்செட்டில் வந்து இது ஒரு மேஜிக்கல் ஆரஞ்ச் கலரில் மாதிரி வந்து நல்லா அழகாக தெரியும். அண்ட் நைட் மூன் லைட்டில் வந்து இந்த பேர்ல்ஸ் எல்லாம் வந்து க்ளோ ஆகி அந்த டார்க்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 3ஐயும் பார்க்க முடியாது, நம்ம டே லைட்டில் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்க போகிறது இந்த கலரை தான். ஸோ இது தாஜ்மஹால். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மலா இருக்கு, சான்ஸே இல்லையா. நான் மேலேறி வந்துட்டேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. ஸோ இது வந்து மாஸ்க் உள்ளே போக முடியாது. ஃப்ரைடே மட்டும் வந்து 12 to 2 PM ப்ரேயர்ஸ் வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரைடே வந்தால். பாருங்கள், பட் ஃப்ரைடே வந்து இந்த தாஜ்மஹால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே வந்து நீங்கள் தாஜ்மஹால் வர முடியாது. ஸோ திஸ் இஸ் பாருங்க இந்த ஒண்டரை எப்படி இருக்குன்னு, சான்ஸே இல்லைங்க. அழகுன்னா அழகு, இப்படி ஒரு அழகு நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தெரியுதா இது ஏன் உலக அதிசயத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இதில். ஓகே, மேலேயும் வந்து போகலாம். இந்த பக்கம் வந்து இப்படி உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும். அண்ட் காலுக்கு வந்து இந்த மாதிரி இது ஒன்று போடணும். ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, அங்கே இருக்குது ஃப்ரீயாகவே. அதை எடுத்து போட்டுக்கிட்டு தான் இது உள்ளே போகணும். நீங்கள் உங்கள் ஷூ எல்லாம் போட்டுட்டு போக முடியாது, அதனால அப்படி தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு வந்து தாஜ்மஹால் பார்க்க வந்ததுக்கு இங்கெல்லாம் அளவு கிடையாது உள்ளே போகிறதுக்கு. அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. தாஜ்மஹால் நீங்கள் ஜஸ்ட் பார்த்து பிக்சர் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, பாருங்க எப்படி அழகுன்னு. இது மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, இதை காலில் போட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதா. ஸோ இந்த மாதிரி போட்டுருவோம், இதை போட்டுட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, அதை மாட்டிக்கிட்டேன். ஸோ அப்படியே உள்ளே போக வேண்டியதை வந்து இந்தியன்ஸுக்கு வந்து டிக்கெட் 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே.
ஃபாரினர்ஸுக்கு எந்த மாதிரின்னு தெரில. நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். அது எனக்கு 700 சொச்சம் வந்துச்சு டோட்டல். அவங்க அஃபீஷியல் சைடே இருக்குது. இந்த தாஜ்மஹாலோட ஆர்கிடெக்சர் என்னமோ இவங்களோட இது இருக்குது, ஆர்கியோலஜிஸ், அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இப்போ உள்ளே வந்துட்டோம், இப்படி போக வேண்டியிருக்கு. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி வந்து 17th centuryயில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஷாஜஹான் அப்படின்னு ஒரு முகலன் மன்னன் அவரோட ராணிக்காக வேண்டி கட்டினது தான், இந்த தாஜ்மஹால். ஸோ மும்தாஸ் அப்படின்னு தான் அவங்க ராணியோட பேர். அவள் வந்து அவரோட 14வது குழந்தை பிறக்கிற டைமில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரி, அதான் நம்ம திருப்பி தாழ்ச்சிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, இதோட ஆர்கிடெக்சரிங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு. சே, சான்ஸே இல்லையா. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு. இங்கே வர்றீங்க அப்படின்னா காலங்காத்தாலே வந்துடுங்க, இல்லைன்னா சான்ஸே இல்லை. பாருங்களேன், இது வந்து 1630, அதாவது 1631 வந்து மும்தாஜ் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1632 வருஷம் தான் வந்து இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட்டுறதுக்கு வந்து 20,000க்கும் கூட ஒர்க்கர்ஸை வந்து இவங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக தேவை தான். இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பலவிதமான இடத்துல இருந்து மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த அயன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, மக்கானாவில் போய் மார்பிள் வியாபாரம் பாருங்க அப்படின்னு, அந்த மக்கானா மார்பிள்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து பர்ஷியாவிலேருந்து ஜெம் ஸ்டோன் எடுத்திருக்காங்க. இந்தியாவில், ஆப்கானிஸ்தானில் இருந்தெல்லாம் மாஸ்டர் கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாம் எல்லாரையும் ஜாயின் பண்ண வச்சு இதில் வந்து கிராஃப்ட்ஸ் எல்லாம் கையாலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. பாருங்க, லைனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். உயரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குங்க, எவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த தாஜ்மஹாலோட சென்டரில் வந்து ஷாஜஹான் அண்ட் மும்தாஜ் மஹாலோட கல்லறை இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து அட்டகாசமான ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see, நான் பார்த்தது கிடையாது இல்லை, அதனால போய் பார்த்துட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வெயில் அடிக்குது எப்படின்னா சும்மா முடியல, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. பட் கிளைமேட் வந்து ஓரளவுக்கு கூலாக தான் இருக்குது. பட் வெயில்னால செம்ம தலைவலியாக இருக்குது. லைட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படிதான் இருக்குது. எல்லாம் வந்து நேச்சுரல் லைட்ஸை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பின்னாடியும் வந்து இந்த நேச்சுரல் லைட்ஸ் தான் வந்து உள்ளே வந்து இந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் கிரேவ். 25 ஃபீட்டில் வந்து 25 ஃபீட் பனியாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அதில். பட் அதுக்கெல்லாம் போக முடியாது, நாம் இங்கே தான் போகணும். ஓகே, அதுதான் ஒரிஜினல் கிரேவ். ஓகே, ஷாஜஹான் மும்தாஜோட. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லுவாங்க, கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கீழே கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் ஒரிஜினல் வந்து அதுதான். ஓகே, அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். உள்ளே வந்து பெருசாக ஒன்றும்லாம் இல்லை, இவ்வளோ தான். பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஸோ உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் அலோட் கிடையாது, யாரும் இல்லை, அதனால நான் எடுக்கிறேன். பட் பெருசாக வந்து இதில் காட்ட மறைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு கீழே அந்த முன்னாடி காட்டினால அதில் தான் இருக்குது. அப்படியே வெளியே வந்துட்டேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ளே அவ்வளோதான். உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் ஒன்றும் எடுக்க முடியாது, நான் ஏதோ காட்டியிருக்கேன் அவ்வளோதான். அதெல்லாம் பெருசாக காட்டுற அளவுக்கு மறைக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்டைம் யாரும் அதை காட்டினா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக மாட்டாங்க அப்படின்றதுனால ஹைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இது வந்து யமுனா நதி. ஓகே, யமுனா நதி அங்கே வரைக்கும் இருக்குது, அப்படியே போய்கிட்டு இருக்குது தூரமாக. பட் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இங்கே ஒன்று நிறைய பேர் வந்திருக்காங்க தான், ஆனால் நீங்களும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அதனால தானே வண்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ
கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் வரும்போது காலையில் வாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஃபோட்டோஜெனிக் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதான். இது பார்க்குறதுக்கு தானே மெயினாக வந்தேன். ஸோ அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதான். எவ்வளோ அழகுன்னு பாருங்கள். எல்லா பக்கமுமே வந்து ஃபோட்டோஜெனிக் தான், சான்ஸே இல்லை. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், ஷைன் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லாம் வந்து கையால் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். தாஜ்மஹாலில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ராயல் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ யாருக்கும் உள்ளே போக முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வெளியே இருந்து ஜஸ்ட் பிக்சரெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். பட் இதே காப்பி தான் அங்கே அந்த பக்கமும் இருக்குது. அது வந்து மாஸ்க், இது வந்து கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, பற்றி சொல்ல மறந்துட்டேனே. இந்த டம் வந்து 73 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அண்ட் அது வந்து 4 மினரேட் டில்ட் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக வேண்டி. ஸோ சிமெட்ரி அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தா வந்து இது ஒரு மிரக்கல் மாதிரி தெரியும். என்ன உள்ளே இருந்து ஒன்றும் கரெக்டாக வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ இதை வந்து பெர்ஷியன், முகல் அண்ட் இந்தியன் ஸ்டைலில் வந்து பிளெண்ட் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இந்த டம்மை. ஓகே, இந்த டம்மை எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் கலைஞர்யா. இது வந்து வாட்டர் பேலஸ், தாஜ்மஹால் வாட்டர் பேலஸ். இது இங்கேயும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது கேட்டுக்கிட்ட. இது பாருங்கள், இந்த கேட்டே இவ்வளோ அழகாக இருக்கே. அடுத்தது எல்லாத்தையும் பற்றி என்னத்தை சொல்ல, அவ்வளோ அழகாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி இருந்திருக்கும் பீஸ்ஃபுல்லாக. இப்போவே எனக்கு வந்து ஆக்சுவலி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, மீன்ஸ் இவ்வளோ பேர் இருந்தாலும். பட் அந்த காலத்துலலாம் சான்ஸே இல்லை, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே கிளம்பி போயிடலாமா? இப்போது அந்த பக்கம் வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கேட் இருக்குது. அந்த பக்கம் வந்து நம்ம தாஜ்மஹால் இருக்குது. இங்கே வேறுங்க ஜொலிக்குதே அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பக்கம் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் பார்கெயின் பண்ணுங்கள். எனக்கு இது 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா, நான் சொன்னேன் இல்லை 100 இல்லை, அப்போ 50 கொடு, இல்லை 40 கொடு அப்படின்ட்டு 40 ருபீஸுக்கு அவங்களே பார்கெயின் பண்ணி எடுத்து தந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ரூமுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் சொல்ல வரேன்ட்டாங்க, நேற்று சம்பவம் தரமான சம்பவம். நான் இங்கே வர்றதுக்கே ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. பஸ் வந்து 6 hour வந்தாங்க. ஸோ அமோஸ்ட்லோ. அதுக்கப்புறம் இங்கே வந்து டாக்ஸி போட்டதுக்கா அவன் சார்ஜே வந்து 370 எங்கேயோ தான். பட் 600 ரூபா கூட இல்லைன்னா போக முடியாது அப்படின்ட்டாங்க. வேறு வழியே கிடையாது, யாருமே இல்லை அந்த டைமில் டாக்ஸி. ஸோ அதில் ஏறி வந்துட்டேன், ரெப்பிடோவில். ஸோ அப்படியே வந்துட்டேன். இங்கே வந்தால் ஹாட் வாட்டர் வர்றதுக்கே 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரல. ரொம்ப கஷ்டம்யா. ஏதாச்சும் இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் இல்லாமல் வாழவே கஷ்டம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஒரே நாளில் போயிடுங்க, நைட்டெல்லாம் தங்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ குரங்கெல்லாம் இருக்குது, சுக்கு. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நேபாள் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time, டாடா, bye, have a great day.